செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் ஏலட்சுமி இது பாடினா தான் கரெக்டியா? ஏ மாட்டுக்காரா, நிர்மலா தேவி இருக்காங்களா? திமுர் படிச்சோம் போல இருக்கு. இஞ்சி ஈடு பழகி மஞ்ச சேவ பழகி கள்ள சிறி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. இஞ்சி ஈடுப்பா. இந்த வீட்டுல யாருக்கு இஞ்சி இடுப்பு இருக்கு? எல்லா ட்ரம் சைஸ்ல இருக்கு. மாத சங்க தலைவி நிர்மலா தேவி இருக்காங்களா? நீங்க யாரு, எதுக்கு வந்திருக்கிறீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்கறத என்கிட்ட சொல்லுங்க. அப்புறம் நீங்க நிர்மலா தேவிய பார்க்கலாம். தோட்டக்காரகிட்ட எல்லாம் என்ன ஏதுன்னு சொல்ல முடியாது. எது தோட்டக்காரனா? யாரடி பார்த்து தோட்டக்காரன்னு சொன்ன? டேய் மாப்ள விடாதடா. ஏய் இல்லங்கடி. டேய் இல்லங்கடி. என்ன தோட்டக்காரன் தானா? மாப்ள இல்லங்கடி. தோட்டக்காரி ஏனா? எப்ப வந்த என்ன ஆச்சு? ஏனிமி உனக்கு ஒரு நல்ல வேலைக்காரன் கிடைக்கலையா? இந்த தோட்டக்காரன் இந்த மாட்டுக்காரன் எங்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் தோட்டக்காரங்க மாப்ள. சும்மாரியா வந்தவங்க கிட்ட எப்படி மரியாதை நடந்துக்கணும் தெரியாது? உங்க கிராமத்தை புத்தி காட்டிங்களே. நாங்க கிராமத்தை மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டோம். இவனுக்கு பட்டணத்துக்காரங்க தானே மரியாதை பேசிக்கலாமல்ல. இவர் யாரு? இந்த வீடு தலைவர். உங்க புருஷனை போய் தோட்டக்காரன் சொல்லலாமா? இவனுங்களே மாப்ள அதுக்கான வேட்டி வைக்கிறா. நிம்மி இவரா உங்க ஹஸ்பண்ட்? சாரி சார். சாரி. சாரி. ஏன் நிம்மி உங்க வீட்டுக்காரர் சாரி தான் சொன்னா? அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். உள்ள போலாம் வாங்க. வாங்க. ஏன் மாமா அத்தைக்கு பாரில கூட ஒரு புருஷன் உண்டா? அப்பிருவேன் மாடையா. நான் படிக்காதவன் கிராமத்தா. புருஷன்னு சொன்னா அசிங்கமா இருக்குமே அப்படி மேலோட்டமா சொல்லிருக்கான். நல்ல வேலை நீங்க செத்து போயிட்டீங்கன்னு சொல்லாம விட்டாங்களே. அதையும் சொல்லிருப்பா. எங்க பூவும் பொட்டு வைக்க முடியாம போயிருமோன்னு சொல்லல. ஓஹோ சரி சரி. இந்த ரெக்கார்ட் டான்ஸ் காரியம் எல்லாம் கும்பலா போறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு கவனிப்பா. சனியனே யார் இந்த லூசு? ஏன் டாக்டர்தான் கொஞ்சம் மூடி சாய். ஓ ஓண்டாட்ரா. சாரி நிம்மி. ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகவே இல்லையே. மாமா இந்த லூசுக்கு அத்தையே பரவாயில்ல. நீங்க லண்டன்ல இருக்கா சொன்னாங்க. கட்டின புருஷன் குத்துக்கள் மாதிரி இருக்க. இன்னும் கல்யாணமே ஆகுன்னு சொல்றாளே. அதான் மாப்பிள்ள பட்டணங்கிறது. ரவி ஒன் செகண்ட். என்னமா நான் சொல்லல? என் மூத்த சன் ரவி. ரவி இவங்க குமாரி பேபி. எங்க மாத சங்கத்திலேயே சீனியர் மெம்பர். இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கல. ஆமாங்க போன வாரம் கூட 2-3 பேர் வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க. இப்ப என்ன அவசரம், இன்னும் 2 வருஷம் போயிட்டுமேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். 2 வருஷம் எதுக்கு? சங்கோதரருக்கு. இவங்க மிஸ்ஸஸ் லில்லி. ஹலோ. எங்க மாத சங்கத்தோட லீகல் அட்வைசர். நம்ம ஜஸ்டிஸ் வீராசாமி இருக்கார்ல அவரோட வைஃப். இது அவங்க டாட்டர். பேர் சுனிதா. நாங்க செல்லமா சுனின்னு கூப்பிடுவோம். லில்லிக்கு நம்ம குடும்பத்தில் சம்பந்தம் வச்சுக்கணும்னு கொள்ள ஆசை. சுனி உன்னை பாக்கணும்னு ஆசைப்பட்டா. அதான் வர சொன்ன. நீ மட்டும் சரின்னு சொல்லு. இந்த மாசமே ஒரு தேதியை பிக்ஸ் பண்ணி சோசியல் வெல்ஃபேர் மினிஸ்டர் தலைமையில உன் கல்யாணத்தை கிராண்டா நடத்திடுறேன். யாரு இந்த ரெக்கார்ட் டான்ஸ் காரி என் வீட்டு மருமகளா வர்றதா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏன் இவளுக்கு என்ன குறைச்சல்? கோடி கணக்குல சொத்து இருக்கு. அரைச்சா அது கிடக்குது கருவாடு. ஏனுங்கம்மா உங்க பொண்ணுக்கு சமைக்க தெரியுங்களா? வேலைக்காரி இருக்கா. போனமாவது போடுவாங்களா? வேலைக்காரி இருக்கா. ஆனா ஆத்திர அவசரத்துக்கு புருஷனோட துணிமணியாவது துவைப்பாங்களா? அதுக்கும் வேலைக்காரி இருக்கா. அப்புறம் என்னடா ஒரு நல்ல வேலைக்காரியவே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமே. அப்புறம் எதுக்கு இந்த ஷூ? பேரே வாயில் நுழைய மாட்டேன். முதல்ல பேரை மாத்தி. என்ன யா கலாட்டா பண்றதுக்கு வந்துட்டியா? கலாட்டா பண்ற நீயா நானாடி? மானசங்கம் ஊரை சுத்துறதும் இல்லாம ரிக்கார்ட் டான்ஸ் காரர்கள் நடுவர்கள் ஓட்டு விட்டு சிங்கமுக்கு டான்ஸ் ஆட பாக்குறியா? அனாவசியமா என் விஷயத்துல தலையிட. நீ கலாட்டா பண்ணாத. நான் தலையிடுவேன். நிறுத்துக்கப்பா. சும்மா ராண்டி. அவ பேச்சு காட்டினா அந்த மாதிரி அவளை கல்யாணம் பண்ணிட்டு சொல்லுவா. அவ மூஞ்சி நல்லா உத்து பாரு. 1 மணி நேரம் அவளோட நீ வாழ முடியுமா? வாங்க என் கல்யாணத்தை பத்தி முடிவு பண்ண எனக்கு தெரியும். இதுல யாரும் தெரிய வேண்டாம். அப்புறம் என்னடி அவன் தான் போயிட்டாரு. போகலண்டி. நிம்மி உங்க ஃபேமிலி நல்ல கல்ச்சர் ஃபேமிலியா இருக்கும்னு நினைச்சேன். இவ்வளவு கண்ட்ரி ஃபேமிலியா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. வரேன் லிலி. நான் சொல்றது கேளு ப்ளீஸ். ப்ளீஸ் லிலி. ஏய் நீதான் குமாரி பேபியா? அடுத்த தடவை நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த உன் தலையில தீய வச்சிருவேன். போடே பாடுவா. முருகா என்றழைக்கவா, முத்து குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கதிர்வடி வேலா என்றழைக்கவா, முருகா என்றழைக்கவா, முத்து குமரா என்றழைக்கவா, முருகா அப்பனே சண்முகா. வாம்மா. இந்தாங்க மாமா. நான் காலையில காபி டீ எல்லாம் குடிக்கிற பழக்கம் இல்லம்மா. நீராகாரம் தான் குடிக்கிற பழக்கம். அதான் மாமா கொண்டு வந்திருக்கேன். எனக்கு நீராகாரம் தான் பிடிக்கும். உனக்கு எப்படி மாதிரி? நாமளும் எங்க வீட்டுல இதான் மாமா குடிப்போம்.
டேய் மாப்பிள மருமகன் நம்ம பண்பாடுறா குடுமா மாமா என்ன கொஞ்சம் கொடு. தரத்துல முடிச்சவன குடிச்சிட்டு சாப்பிடா. இவன் எப்பவுமே இப்படிதாமா, பல்ல விளக்காம இட்லி திம்பா, குடிச்சுக்காம துணி போட்டுக்குவான். இந்த பட்டத்துக்காரோட சேர்ந்து சேர்ந்து கெட்டு போயிட்டாமா. போடா. நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, காதனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை. மோகனா மோகனா என்னடா? ஏன் மோகனா, நான் உன் கணவன் தானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஒண்ணும் இல்ல, இந்த தாலி நான் கட்டினது தானே? ஆமாண்டா, வேணுமா? இந்த ஐயோ கலறத கலறத, இது ஒண்ணுதான் நான் தாலி கட்டினதுக்கு அடையாளம். பத்திரமா இருக்கட்டும். ஏன் மோகனா, வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டாங்க, நாம 2 பேரும் தனியா இருக்கோம். 2 பேரும் சேர்ந்து அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா? பாரு, நான் ஒண்ணும் உங்க கூட விளையாட மாட்டேன். நான் நம்ம சுரேஷ் பக்கத்து வீட்டு பையன் இவங்க கூட தான் விளையாடுறேன். ஐயோ, இந்த விளையாட்டுல பக்கத்து வீட்டு பையனோட விளையாடவே கூடாது. ஏன்? நான் கிரிக்கெட் எல்லாம் அவங்க கூட தான் விளையாடுவேன். அந்த விளையாட்டு விளையாடலாம், ஆனா இந்த விளையாட்டு மட்டும் என்கிட்ட தான் விளையாடணும். அப்படி என்ன பெரிய விளையாட்டு? இது சொல்றது தானே 2 வருஷமா அலைஞ்சுகிட்டு இருக்கேன். இத புடி. இது என்ன? ரோஜா பூ. கரெக்ட். இத பத்தியா? இது என்ன? வண்டு. சாதாரண வண்டு இல்ல, பொன் வண்டு. இந்த ரோசா பூ தான் நீ, இந்த பொன் வண்டு தான் நான். போடா, ஏன்டா போய் சொல்ற? நீ பொன் வண்டா, கருவண்டு. கருவண்டாயா வச்சுக்கேன். இந்த கருவண்டு அந்த ரோசா பூல இருக்க தேனை குடிக்கிறதுக்காக அப்படி பறந்து வருது. மடையா, தேனை எங்கேயாவது குடிக்க முடியுமாடா? தொட்டு தான் நக்க முடியும். நான் ஒரு மடையன் தான், ஒரு சின்ன விஷயம் தெரியாம போச்சே. சரி, நீ சொன்ன மாதிரியே வச்சுக்கலாம். இப்ப இந்த கருவண்டு இந்த பூல இருக்கிற தேனை தொட்டு நக்கிறதுக்காக அப்படி பறந்து ஸ்பீடா போகுது. இது என்ன சத்தம்? இது வண்டுக்கு மூடு வந்துருச்சு. வரட்டு வரட்டு. இந்த மூடோட வந்து இந்த பூல உட்காந்துருச்சு. பூல உட்காந்து தேனை தேனை என்னமா அது? உன் வீட்டுக்கார இப்படி அடிக்கலாமா? பாருங்க, நீ நான் ஏமாந்திருக்கிற நேரத்தை வந்து முத்தா கொடுத்துட்டா. சரி, உன் புருஷன் தானே, கொடுத்தா என்ன? யாரு இவனா புருஷன்? குண்டு கருப்பேன். என்ன அதான் ஏதோ புத்தி சரியில்லாம இருக்கு. நீங்க கொஞ்சம் விட்டு பிடிக்கிறதானே? எத்தனை நாளைக்குமா விட்டு பிடிக்கிறது? 1 மாசமா 2 மாசமா 2 வருஷம்ல விட்டு பிடிச்சிருக்கேன். இவளுக்காக ஊர்ல இருக்க சொத்து சொந்தம்லாம் விட்டுவிட்டு வந்தேன். எங்க மாமா சொன்ன ஒரே காரணத்துக்காக இவ கடத்துல தாலி கட்டினேன். ஏன் தேவை அவனுக்கு எனக்கு தெரிய போகுது. கவலைப்படாதீங்கன்னு, உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். அமுதா, என்னது? ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா உடம்பு கெட்டுடும். அதுக்காக இவ்வளவு பெரிய கேர் இல்ல? ஒண்ணும் இல்ல, காய்கறி தான் கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருங்க. வந்தனைக்கு கலர் சட்டை போட வச்சுட்டேன், வீட்டு சாப்பாடும் சாப்பிட வச்சுட்டேன். அத்தனை சொல்லி நல்ல பெரிய போகுது. ஒரு 100 ரூபா கொடுங்க. எதுக்கு? மாமாவுக்கு 2 நாளா பேதியா போகுது, ஏதாவது ஆயிரம் பயமா இருக்கு. ஸ்பெஷல் டாக்டர் பார்க்கணும். ஆமா, இவர் வெட்டி முறிக்கிறதுக்கு இவருக்கு ஸ்பெஷல் டாக்டர் வேணுமா? எங்க தர்மாஸ்பத்திரி கூட்டு போ. டிரைவர், அம்மா, ஜிம்மிக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட சொல்லி ஃபாரின் இன்ஜெக்ஷனா போட சொல்லு. இந்தா, இதுல 500 ரூபாய் பணம் இருக்கு, பத்திரம் தான் போன் பண்ணு. சரி. ஜிம்மி பயந்துரும், பாத்து கூட்டு போ. ஏமா இந்த வீட்டுல நாய்க்கு இருக்கிற மாதிரி அதை விட உங்களுக்கு இல்லையா? மாமா மாப்பிள, மாமா மாப்பிள, மாமா மாப்பிள, மாப்பிள, இந்த கொடுமையெல்லாம் டைட்டு இந்த வீட்டுல எப்படி மாமா இருக்கீங்க? இந்த குடும்ப சேவை போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இங்க இருக்கிறேன்டா மாப்பிள. அழாதீங்க மாமா, உங்களை இந்த கிதைக்கு ஆக நான் அத்தையை சும்மா விட மாட்டேன். பணம் இருக்கிற திமிரலான்னு அப்படி பேசுறாங்க. பணமே இல்லாம ஆகிட்டா என்னடா பண்ண போற? மலைக்கலன் படம் பாத்தியா? ஆமா. அதுல எம்ஜிஆர் என்ன பண்றாரு? இருக்கிறவங்கள்ட்ட புடுங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாரு. ஆமா. அதே மாதிரி பண்ண போறோம்.
என்னது நீங்க படுக்க வேண்டிய இடத்துல நாய் படுத்து கிடக்கு? இன்னைக்கு நேத்தா படுக்குது, ரொம்ப நாளா அதான் படுக்குது. இந்த கன்றாவை எல்லாம் பார்த்துட்டு இந்த வீட்டுல இருக்க பாரு. டேய், மெதுவா போ. டேய், நாய் தலை தூக்கி பாக்குறோம். என்னடா இது இந்த கத்துக்கு? சரி, நம்மள விடாது போட்டிருக்கடா. இத புடுங்க. இன்னைக்கு ஒரே காமிச்சிருக்காங்க. ஐயோ, எவ்வளவு நகை? பேசாத. டேய், நாயை விட்டுறாங்க. சும்மா இரு, எடுத்து சுடு வச்சிருவேன். இல்லாதவங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த நாய் என்ன பண்றது? அது இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல எனக்கு நிம்மதி இருக்காது. அது எங்காவது கருத்து தூக்கி போ. ஆமா. ஐயோ, ஐயோ, கடிச்சிருச்சு. ஒரு நாயை புடிச்சு கொண்டு வரக்கு ஒரு யோகியதை கிடையாது. அதான் பின்னாடி கடிச்சிருச்சேன். கடிக்கிற நாய் முன்னாடி பின்னாடி பாத்துக்க. டேய், இந்த முகமூடி இருக்கிறனால நாய் குலைக்குது. அவரு யாரும் வர மாதிரி இருக்கா? தூக்குறா, ஊட்டியா, புடுறா. சீக்கிரம். டேய் ஜிமி, என்ன ஏன் கத்துற? ஏய் மருமகடோ, பாத்துச்சுன்னா மானம் போயிடும். சொன்னா கேக்குறியாடா நீ? ஏய், ஜிம்மி என்ன அங்க ரொம்ப நேரமா சத்தம் போடுது? அது ஒண்ணுல வீட்டுல நிறைய எலி இருக்குல்ல, அது பார்த்து கத்துது. இந்த வீட்டுல எலிங்க தொல்லை பெரும் தொல்லையா போச்சு. முதல்ல பாலிடால் வச்சு இதுகளெல்லாம் சாகடிக்கணும். இங்க 2 தண்டை சோறு இருந்தது, என்ன பண்ணுது? அதுங்களுக்கு ஒரு வழி பண்றேன். நல்ல காலம் இந்த ராட்சசி கிட்ட இருந்து என் மருமக காப்பாத்திருச்சு. இல்ல அப்பா. ஆமா. தங்கச்சி போரிச்சு போல் இருக்கு. தூக்குடா. மாமா, என்ன இதெல்லாம்? பாத்திரம் பண்ணங்க. இது நாட்டுல முகமூடி கொள்ளக்காரனுக்கு தொல்லை தாங்க முடியலமா. மேல இருந்தா ஜன்னல் வழியா குதிச்சு எடுத்துருவான்னு இதெல்லாம் மொத்தமா மூட்டை கட்டி கீழே வைக்கலான்னு வந்தோமா. இந்த சனியை முடிச்ச நாய் பாரு, இவனை இந்த இடத்துல கடிச்சு வச்சிருச்சுமான்னு. எல்லாம் எனக்கு தெரியும். டேய், எல்லாம் தெரிஞ்சு போச்சேன்டா. ஏ மாமா, சொந்த வீட்லயே இப்படி திருடலாமா? அந்த அளவுக்கு எங்களை கொண்டு வந்துட்டாமா. இந்த வீட்டுல 4 வேலைக்காரங்க செய்ய வேண்டிய வேலையை நாங்க 2 பேர் செய்யறோம். எங்களை கொஞ்சமாவது மதிக்க வேண்டாம்? மதிக்காட்டாலும் பரவாயில்லம்மா, கொஞ்சம் மரியாதை கொடுக்க வேணாம்? காலையில இருந்து வயிற்றால புடுங்குன்னு புடுங்குதுமா. படுத்த படுக்க விட்டு எந்திரிக்க முடியாம படுத்திருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு போகணும், 100 ரூபாய் பணம் குடின்னு கேட்டா கார்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு போய் பாத்துக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த சொரி நாய்க்கு ஊசி போட 500 ரூபாய் பணம் கொடுக்கலாமா. நாயை விட என்ன கேவலமா மதிக்கிறாமா. நான் எத்தனை நாளைக்கு தாமா பொறுத்திருக்கிறது? இந்த குடும்பத்துக்கு வழிகாட்ட வேண்டிய பெரியவங்க நீங்க. நீங்களே இப்படி எல்லாம் பண்ணலாமா? இனிமே உங்களுக்கு எது வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க. உங்க புள்ளகிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன். இத நான் அப்பவே சொன்னேன், நம்ம பண்பாட்டுக்கு ஒத்து வராதுன்னு. கேட்டா தானே இப்ப அசிங்கமாயி போச்சு. இதெல்லாம் வயசுக்கு தகுந்த சிநேகிதம் வச்சிருக்கணும். சில்லற பசங்க சவகாசம் இப்படித்தான். இந்த மூட்டையை கீழே மேலே எத்தனை தடவை தான் தூக்குறது? அண்ணி இல்ல, அண்ணன் உள்ள குளிக்குது போல் இருக்கு. வர்றதுக்குள்ள அமைக்கலாம் பா. டேய், காணண்டா. உள்ள இருக்கும் பாரு. இருக்குடா.
உனக்கு மட்டும் 2 எனக்கு மட்டும் 1 இன்னும் கூடுறா. டேய் அதிகமா எடுத்து அண்ணனுக்கு தெரிஞ்சிடும். எதுக்கு உங்க அண்ணன் சிகரெட் எடுக்கிறேன்? இல்ல நீ அண்ணா சிகரெட் வாங்கிட்டு வர சொன்னாரு, அதான் வாங்கிட்டு வந்து வச்சேன். திருநது இல்லாம போய் வர சொல்றியா? நேத்து நீங்க 2 பேரும் மாடியில என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். கொடு. என்ன பணம்? எதுக்கு நீ இது? இனிமே உங்க அண்ணன் பாக்கெட்ல சிகரெட் எடுக்காத. நீ கடையில வாங்க. ஐயோ வேணானே. நீ பெரிய மனுஷன் ஆயிட்டப்பா. இனிமே உன்னால சிகரெட் பிடிக்காம இருக்க முடியாது. உனக்கு வேற வருமானம் இல்ல. எங்க போக பாவம்? இந்த இன்னைக்கு ஒரு நாள் வெளில வாங்கிக்க. நாளைக்கு மார்க்கெட் போகும்போது உனக்காக நானே வாங்கி வந்து வச்சிடறேன். அண்ணி என்ன மன்னிச்சிடுங்க நீ. எனக்கு இந்த பழக்கம் கிடையாது. ஸ்கூல் பசங்க தான் என்ன கெடுத்துட்டானுங்க. இவனை வேணா கேட்டு பாருங்க. ஏங்க நீ தான் கத்து கொடுத்தா? ஏய் முட்டை நான் போட்டு கொடுக்காரா? அண்ணி நான் இனிமே சிகரெட் குடிக்க மாட்டேன். நீ இந்தாங்க நீ. நிச்சயமா? சத்தியமா நீ செய்ய மாட்டேன். நீ இந்தாங்க நீ. நீயே வச்சுக்க. சிகரெட் தவிர வேற எது வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க. போ. அண்ணி தயவு செய்து இந்த விஷயத்தை அண்ணன் கிட்ட சொல்லாதீங்க நீ. வாடா. இதையும் உள்ள வச்சிருங்க. நானும் எவ்வளவோ அடிச்சு உதச்செல்லாம் பார்த்துட்டேன். இந்த பயலுக்கு திருந்தின பாடல. இவ்வளவு சீக்கிரத்துல அவங்க ஒரு வழி கொண்டாந்துட்டேன். இது பெரிய ஆள் தான். பசங்க கேடுறதே உங்களாலதான். சிகரெட் பிடிக்காம உங்களால இருக்க முடியாது என்ன? அவங்க உறுப்புன்னா இந்த பழக்கத்தை முதல்ல நீங்க நிறுத்துங்க. பசங்க திருத்த சொன்னா கடைசியில ஏந்தரனே கை வச்சிட்டியா? தோசை வைக்கட்டுமா? வை மடி. ராஜாத்தி ஒத்த இருக்காளே, அதான் என் ஒய்ஃப். அவ சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கு செத்து போச்சுமா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வாய்க்கு ருசியா சாப்பிடுறோம். என்னங்க மாப்பிள்ள நான் சொல்றது? என்ன வாயை திறந்து பேச மாட்டேங்கிறீங்க? சாப்பிடும் போது பேச விடாம மாமா. ஓ பண்பாட்டை காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இந்தாங்க இன்னும் 10 அமுக்குங்க. அம்மாடி கொஞ்சம் சட்னி போடு. அண்ணி ஸ்கூலுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் டிஃபன் ரெடி பண்ணி கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் இருப்பா. உங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸா ஏதோ மாதிரி சங்கத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். யார் இந்த தெருப்பு இருக்கீங்களா? இதுங்களுக்கு காப்பியா? மா குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புற வேலை பாருமா. நீ போமா. ஓ மாப்பிள சாப்பிட நிறுத்துங்க. அவளுக்கு எதுக்கு வந்திருக்காளுன்னு விசாரிச்சுட்டே சாப்பிடுவோம். ஓ பேபியா? நான் தான் அன்னைக்கே உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னல. எதுக்கு வந்த? சிவப்பு சாயந்தோ. ஆமா உன் வயசு என்ன? 28 முடிஞ்சு 29 ஆரம்பமாக போகுது. இந்த கிழவிக்கே 29னா மத்தவங்களுக்கு எல்லாம் 9 10 இருக்கும். அம்மா அம்மா உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? அவர் செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டானா இல்ல நீயே சாகடிச்சிட்டியா? அவன் மனச போய் சேர்ந்துட்டான். மாப்பிள இந்த ஜாட பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். அவன மாதிரி அவ்வளவு சீக்கிரமா நான் ஒண்ணும் போயிட மாட்டேன். நிம்மிய ஒரு கை பார்த்துட்டா நான் போவேன். நான் யாரு? கட்டபொம்மன் பரம்பரையாக்க. டேய் கொத்த வர்றாடோ. எப்ப எல்லாரும் வந்தீங்க? ஜஸ்ட் 20 மினிட்ஸ் ஆச்சு. 20 மினிட்ஸ் ஆச்சா? என்கிட்ட யாரும் சொல்லவே இல்லையே. இந்த வீட்டுல யாருக்கும் பொறுப்பே இல்ல. என் மானத்தை வாங்குறதுக்குனே வந்திருக்குதுங்க. ஹேய் என்ன இது? டெல்லிக்கு போயிருந்தேன். உன் ஞாபகம் வந்தது. உனக்கா வாங்கிட்டு வந்தேன். ஐ சீ. என்ன இவ்வளவு பெரிய பார்சலா இருக்கு? ஹாய் லவ்லி. இட்ஸ் வெரி நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது உனக்கு பிடிச்சிருக்கா? ஏடி உனக்கு அறிவு இருக்கா? இத தூக்கி வெளியில ஏறிடி. ஆமா இருக்கட்டும், நல்ல அழகா இருக்கு. சும்மாடா. வயசு பசங்க நடமாடுற இடத்துல இத வைக்கலாமாடா? இத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த பொம்மை மட்டும் வீட்ல இருந்து நான் கோலகாரனா மாறிடுவேன். ஷட் அப். ஏய் ஷட் அப் சொல்லிட்டடா. வந்துருங்க. என்ன கருப்பு கருப்பு தற்பா வர பொங்கல் வந்துச்சா? ஆமாண்டா. நாளைக்கு உங்க எல்லாருக்கும் நம்ம வீட்டுல சாப்பாடு. பிள்ளைங்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கேன். மறக்காம வந்துருங்க. டேய் நயனா ஒருத்தர் தாண்டா மறக்காம பொங்கலுக்கு நமக்கு சோறு போடுறாரு. போன மகாநாட்டுல இத பத்தி நம்ம பேசாம விட்டுட்டோம். இந்த மகாநாட்டுல கண்டிப்பா இத பத்தி பேசியே தீருவோம். ஏண்டா நல்ல நாள் அதுமா அந்த கிளப்பாடுகள் எல்லாம் ஒன்னா கூடி இருக்குதுங்க. மாமா இவ்வளவு ஒன்னா சேர்ந்தாலே ஆபத்து. குடும்பத்தை கெடுத்து விடுவாளுங்க. வா இன்னைக்கு விடக்கூடாது. அப்புறம் நம்ம மாநாட்டுல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி முடிவெடுக்கணும். அதாவது இனிமே பெண்கள்லாம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்தணும். ஏமாமா தாய்ப்பால் இவ கொடுக்காம வேற யாரு கொடுப்பா? நாம தான் கொடுக்கணும். இத நம்ம சங்கத்து மூலமா பிரச்சாரம் பண்ணணும். தாய்ப்பால் கொடுக்கறதுனால பெண்களுக்கு கட்டு குறைஞ்சு போயிடுது, அழகு கெட்டு போயிடுது.
ஏண்டா இவளுக்கு என்னமோ பிறக்கும் போதே கிளியோபாட்ராவா இருந்த மாதிரியே இந்த இடப்பட்ட காலத்துலதான் அழகு கெட்டு போயிட்டு மாதிரியும் பேசுறாளுங்க. உட்கார்ந்துருக்க ஆளுக்கு பாரு, சேத்துல புரண்ட பண்ணிக்கு மாதிரி. இங்க பாருங்க. இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம், பெண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்கு அடையாளமா கால்ல மெட்டியும் கழுத்துல தாலியும் போட்டுக்கிறோம். ஆண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்கு என்ன அடையாளம் இருக்கு? ஆண்களுக்கு இதுக்கு மேல நாம என்ன அடையாளத்தை காட்ட முடியும்? கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற அடையாளம் இல்லாதனால எங்க வீட்டுக்காரரு கூட கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி பல பெண்களோட சுத்தி திரியிறாரு. அதனால ஆண்களும் கழுத்துல தாலியும் கால்ல மெட்டியும் போட்டுக்கணும்னு சட்டம் கொண்டு வரணும். அப்படி இல்ல மாட்டுக்கு போடுற மாதிரி நெத்தில ஒரு சூடாவது போட்டாலும். என்னடா பஸ் இது? உட்கார்ந்து தெரியல, வந்ததும் தெரியல, மின்னல் வேகத்துல பறந்துட்டான். ஆமா ஆமா, ஒரே வெயிலா இருக்கு, ஏதாவது வாங்கி கூட. கொஞ்சம் தவிடு வாங்கி தர திக்கிறியா? அட சருப்பத்து மாமா. ஏப்பா சர்பத் இருக்கா? 2 போடு. இரு, சர்பத் எவ்வளவு? ₹1. நான் ஏன் கேட்டேன்னா, நம்ம மெட்ராஸ்காரனுக்கு மாதிரி குடிச்சதுக்கு அப்புறம் ₹100 சொல்லக்கூடாது பாருங்க. நான் எதுல ஏமாற மாட்டேன் மாப்பிள. மாப்பிள டேய், பாக்கெட் வச்சிருந்த பணத்தை பர்ஸோட சர்பத் போடாத மாப்பிள. நான் பணத்தை ஏமாந்துட்டேன்டா. என்னது பரிசு திருடிட்டாங்களா? அடே நம்ம வந்த பஸ் கூட போயிடுச்சுடா. சரி விடு மாமா. இப்ப என்ன பண்றது? ஆமா, தஞ்சாவூர் தான் வந்துட்டோம்ல, வீடு பக்கம் தான், பொடி நிறைய நடந்து போறலாம். அறிவு இருக்காடா? முத நம்ம மருமக வீட்டுக்கு வந்திருக்கோம். குழந்தைகளுக்கு ஏதாவது பழமாவது வாங்கிட்டு போக வேண்டாம்? ஒண்ணு செய்வோமா, இந்த வாட்சியை வித்து ஏதாவது வாங்கிட்டு போலாம். அப்படியா? இந்த வாட்ச் யார்கிட்ட விக்கிறது? ஆமாமா, அங்க கூட்டமா இருக்கு, அங்க போய் கேட்கலாம் வா. யோ, குடும்ப கட்டுப்பாட்டுக்கு 10 பேரை கொண்டு வரதா சொல்லி பணம் வாங்கினேன். நீ இதுவரைக்கும் நாணயமா நடந்துக்கிட்டியா? எப்பயா கொண்டு வருவேன்? சரியா, 9 பேர் கொண்டாந்து விட்டனே, இன்னும் ஒரு ஆள் கொண்டாந்து விட மாட்டேனா? அவசரப்படாத. வெளியூர்ல இருந்து எவனாவது கேனப்பைய வரானான்னு பாக்குறேன். ஒரே அமுக்கு. ஐயா. வந்துட்டான். வணக்கம். வணக்கம். நாங்க வெளியூர், பஸ்ல வரும்போது யாரோ பணத்தை அடிச்சுட்டாங்க. இந்த வாட்சியை வித்து யார்ட்டையாவது பணம் வாங்கி கொடுங்க. அப்படியா? ஒரு 150 ரூபாய் இருந்தா போருமா? அது போதுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? ஆயிடுச்சுங்க. குழந்தைங்க இல்ல. உனக்கு? 5 பிள்ளைங்க. நீதான் சரியான ஆளு. இந்த வாட்ச் இல்லாமயே உனக்கு 150 ரூபாய் வாங்கி தரேன். எப்படி? கவர்மெண்ட்ல உங்கள மாதிரி ஆளுங்க உடம்ப செக் பண்ணி உதவி தொகையா 150 ரூபாய் பணம் தராங்க. மாப்பிள, இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கிறது நமக்கு தெரியாம போச்சடா. இந்த புடி கார்டு. இந்த கார்டை வச்சுக்கிட்டு நேரா உள்ள போ. யாரு எது கேட்டாலும் பேசக்கூடாது. டாக்டர்கிட்ட கொண்டு குடு. அவர் செய்ய வேண்டியது செஞ்சு, கொடுக்க வேண்டியது கொடுத்து அனுப்புவார். அது என்ன செய்ய வேண்டியது? அதான் பெரிய மனுஷன் சொல்றாரு, அப்புறம் என்ன செய்யறது நோய்யறதுன்னு. உங்களுக்கு ஏதாவது எதுவும் பேச வேண்டாம். கார்டு கையில் இருக்குதுல்ல, ஆமா. அப்புறம் எல்லாம் நான் பேசிக்கிறேன். பணம் மட்டும் கேட்டா கொடுத்துருவாங்க. ஒத்து ஒரு நல்ல காரியத்துக்கு போறேன். கார்டு பத்திரம். கார்டு கொண்டா. உன் பேர் என்ன? வேணும். எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைங்க. இதுக்கு உனக்கு சம்மதம் தானே? ஆமாந்தாங்க. உள்ள போ. கார்டு கொண்டா. உங்க பேர் என்ன? யோ, நீ எதுக்கு விசாரிக்கிறேன்னு எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் கார்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன விடு. சட்டு புட்டுன்னு ஒரு காரியம் இது போய் இவ்வளவு அவசரப்படுறானே. குடும்ப கட்டுப்பாட்டுக்கு இன்னொரு ஆள் வேணும் கேட்டீங்களா? எங்க மாமா அதை கணிச்சேன். ஆமா ஐயா, 5 பிள்ளைய பத்துட்டார்ல, இன்னும் என்ன செய்ய போறாரு? அட பாவி மாமா, கொஞ்சம் நில்லு மாமா, போகாதீங்க. மாப்பிள, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் பணத்தோட வர்றேன். நான் யாரு? கட்டபொம்மன் பாரம்பரியாக்கும். எங்கம்மா போகணும்? மாமா யாரையா இவர் கூட வந்த சொந்தக்காரரு? நான் தாங்க. மாமா, உடம்பு எப்படி இருக்கு? பணம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. உடம்புதான் ஒரு மாதிரியா இருக்கு மாப்பிள. சரி சரி வாங்க. இருங்க. இந்த அரிசி, பருப்பு, பழம், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போயிடுங்க. இதெல்லாம் எதுக்குயா? குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டவங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க. குடும்ப கட்டுப்பாடா? யாரு கேட்டா பண்ணீங்க? நான் கட்டபொம்மன் பாரம்பரியம். யோ, உனக்கு ஆபரேஷன் பண்ணி தையல் போட்டிருக்கியா? 40 நாளைக்கு நீ ஆடக்கூடாது, அசையக்கூடாது. அப்படி மீறி ஆடி அசைஞ்ச உன் உயிருக்கே ஆபத்து வந்துடும். பாத்து கூட்டு போயா. மாமா மாப்பிள, பயமுறுத்தானுங்கடா. பாத்து கூட்டி போ. என்னடா இங்கே இந்த வலி வலிக்குது? அமுதா, அக்கா, பெரிய மாமா வந்திருக்காரு. வாங்க மாமா, வாங்கண்ணே. எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. என்ன மாமா? ஒண்ணு இல்லம்மா, வர்ற வழியில ஒரு சின்ன விபத்து நடந்து போச்சு. அடிக்கடி அதை பட்டுச்சா? இல்ல, சின்ன ஊமக்க என்ன. மாப்பிள, இந்தம்மா, இது குழந்தைகளுக்கு வேண்டிய அந்த பழம். இந்தம்மா,
இதையும் அப்படியே எடுத்துட்டு போ. இனிமே அரிசியில வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதே ஆஸ்பத்திரி ஃப்ரீயா கொடுத்தாங்க. அதுமா ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல மளிகை கடை இருந்தது. அரிசியை பார்த்தா நல்லா இருந்தது. ஒரு 4 படி வாங்கிட்டு போலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன். எடுத்துட்டு போ. உள்ள லேப் வச்சுட்டுலாம் இருக்கும். பாத்துக்கு வாங்கடா. ஏன்டா காட்டி குடுக்குற? இது பசங்க எங்க போச்சுன்னு தெரியலையே. மாமா கொஞ்சம் இருங்க, இது வந்துடுறேன். ஏம்மா அக்கா ஏதாவது வேலைக்கு போகுதா? இல்ல மாமா, அக்கம் பக்கத்துல எல்லாம் துணி வாங்கி வீட்டோட தச்சு குடுக்குறோம். மத்த நேரத்துல அக்கா கடைக்கு போய் ஊதுவத்தி வித்துட்டு வராங்க. நல்லா இருந்த பொண்ணை இந்த அளவுக்கு ஆளாக்கிட்டாளே கொத்த. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவள கையில ஆடக்கூடாது, அசையக்கூடாது. அந்த ஒண்ணுக்காகத்தான் நான் பாக்குறேன். இல்ல ஐ தாத்தா, எப்போ வந்தீங்க? வா ராஜா. விளையாட போயிருந்தியா? ஆமா தாத்தா. உட்கார். ஏம்மா கடைக்கு போய் ஊதுபத்தி போடுறியாமே? ஆமா மாமா. உனக்கு எதுக்கு அந்த வேலை? திருடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது. மத்தபடி எந்த வேலை செஞ்சா என்ன? சரி சரி, அதையெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு பசங்களை கூட்டிட்டு புறப்படு. எங்க? எங்கயா? என்ன அப்படி கேட்ட? நம்ம வீட்டுக்கு தான். எப்போ அவர் என்ன கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளிட்டாரோ அப்பவே அது ஏன் வீடு இல்லைன்னு ஆயிடுச்சு. இனிமே அந்த வீட்டுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதுக்காக வாழ்நாள் பூரா இப்படியே இருந்துருவியா? புருஷன் முன்னாடி சண்டை போட்டா கூடுறது இல்லையா? ஏன் மாமா, எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி பேசலாமா? பொண்ணா பிறந்துட்டா சூடு சொன்னே இருக்க கூடாதா? நீங்க போனா போயிடணும், பாருனா வந்துடுமா? எங்களுக்கு மட்டும் தன்மானம் இல்ல. அப்படியே அந்த வீட்டுக்கு வந்தாலும் எதுக்காக வரணும்? அந்த 3 வேளை சோத்துக்கும் கட்டுற துணிக்காக தானே. அதான் இங்கே கிடைக்குது. நான் இப்படியே இருந்துட்டு போறேன். மரியாதை இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் மாமா. பட்டதெல்லாம் பட்டாச்சு, இனி என்ன இருக்கு? ஏதோ நீங்களாவது என் மேல பாசம் வச்சு என்ன பார்க்க வந்தீங்களே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மன்னிச்சிருமா, பொம்பளைங்களுக்கும் தன்மானம் இருக்குங்கிறத யோசிக்காம வந்துட்டோம். எங்க புத்திய செருப்பால் அடிக்கணும். மாப்பிள எந்திரா. இந்த பாருமா, இனிமே நானே வந்து கூப்பிட்டாலும் நீ அந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அவனா என்னைக்கு தெரிஞ்சு வந்து கூப்பிடுறானோ அன்னைக்கு தான் நீ வரணும். அப்பதான் அந்த வீட்டுல உனக்கு மரியாதை. மாப்பிள வாடா. என்ன மாமா, வந்ததும் கிளம்பிட்டீங்க? இருந்து சாப்பிட்டு போங்களே. நான் சொன்னதுக்கு ஏதாவது கோச்சுக்கிட்டீங்களா? ஆனா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இந்த 2 குடும்பத்தையும் ஒன்னா சேர்க்கிற வரைக்கும் நான் எந்த வீட்லயும் கையை நினைக்க மாட்டேன். நான் வர்றேம்மா. என்னமே நம்ம எவ்வளவு பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். ஓமானுக்கு வாங்கி கொடுக்கறது பெரிய பிரமாதம். பேசாம உன் பையன் மாதிரி ஒரு கையெழுத்து போட்டு கொடு. நான் ஒரு நோட்டீஸ் அனுப்புறேன். அதை பார்த்த உடனே அவளே டைவர்ஸ் வாங்கிட்டு ஓடிடுவா. அவளை இந்த வீட்டுக்கு வராம செஞ்சுட்டா சரி. அவளால நான் டோட்டலா அப்செட் ஆயிருக்கேன். இருந்தா தானே ஆடுறதுக்கு. இந்த பாழா போன பஸ்ல குலுக்கி எடுத்துட்டாருங்க மாப்பிள. எப்பப்பா வந்த? அதான் வந்து உளுந்து கிடக்குறே தெரியல. போன விஷயம் என்னாச்சு? என்ன ஆச்சு? போகும்போதே போன ஊருக்கு போகுது, போகாதீங்க மாமான்னு சொன்ன. கேட்டனா போன நடக்கூடாதெல்லாம் நடந்து போச்சு. சரி, இப்ப வரனால இல்லையா? எப்படி வருவா? நீயே கழுத்தை பிடிச்சி வெளியே இட்டு வான்னு கூப்பிட்டா வந்துருவாளா? அவளுக்கு ஒரு தன்மானம் இல்ல. அப்படியே வந்தாலும் இந்த வீட்டுல இருக்கிற ஒரு நாய் மதிக்குமா? இந்த பார், நீயே போய் 4 வார்த்தை சமாதானமா சொல்லி கூப்பிட்டா தான் அவ வருவா. இல்லன்னா வரமாட்டான். வீட்டுக்கு பெரிய மனுஷன் நீ கூப்பிட்டே வரலன்னு என்ன அர்த்தம்? அப்ப அவ காலன்னா வந்து உடனே நினைக்கிறாளா? ஒரு பொட்டச்சிக்கு திமிர் இருந்தா ஒரு ஆம்பளைக்கு எவ்வளவு இருக்கும்? என்னடா பொல்லாத ஆம்பளை தையலே. நீ சும்மா இரு மாப்ள. உலகத்துல பெரிய ஆம்பளையா கட்டில பொண்டாட்டி கூட்டிட்டு வரக்கு 1000 100 பேசிட்டு இருக்கான். போய் 4 வார்த்தை நல்லா சொல்லி கூட்டி வா. அப்பா அவளா வந்தா வரட்டும், நான் ஒண்ணு இறங்கி போய் கூப்பிடுறேன். என்ன மாமா இப்படி பேசி போறாரு? இவனை சொல்லி குத்தம் இல்ல. அந்த மானசங்க தலைவி நிம்மி இருக்காளே, அவளை கும்மி எடுத்தா சரியா போயிடும். ஏயா, எனக்கு தெரியாம அந்த ஓடுகாலையை போய் பார்த்துட்டு வந்ததும் இல்லாம என் பையன் மனசை வேற மாத்தலான்னு பாக்குறியா? ஆமாண்டி, அந்த பொண்ணை இந்த வீட்டுல கொண்டு வந்து நான் வாழ வைக்கல, என் மீசி எடுத்துக்கிறேன்டி. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. உன்னை உயிரோட விட்டு மிஸ் ஆகுது. விடுறா. இந்த மீசிக்கு அர்த்தம் காட்டிட்டு இருந்தியே, இப்ப பாரு அவளுக்கு என்ன கொஞ்சம் தூக்கி விடுறான். என்ன அடிச்சுட்டுல உன்னை என்ன செய்யற பாரு. என்ன உன்னை விட்டு ஐயோ, வந்துட்டியா? கையில எப்படி? ஐயோ,
இன்னைக்கு அந்த அரக்கொண்டைக்காரிங்க அறுத்து புடாத்து அவனுங்க எங்க விடுங்க எங்க போனாலும் நான் விட மாட்டேன்டி. எங்கடி ஓடுறீங்க? குடும்பத்தை கலைக்கிறதுக்கு கூட்டம் பரப்பிட்டீங்களா? ஒண்ணு நீ கீழே வர. ஐயோ அவா ஐயோ எல்லாமே டோப்பா தரணும். விட மாட்டேன், உன்னை விட்டவே மாட்டேன். ஐயோ இந்த நேரம் பார்த்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணி தோற்றுட்டானுங்களே. உன்னை போலீஸ்ல சொல்லி என்ன பண்றமா? நான் ஜெயிலுக்கு போறேன்டி, உன்னை கொலை பண்ணிட்டே போயிரேன்டி. எங்க எங்க ஆயுதம் இருக்குடா? ராணையா சொன்ன கேளு, என்கிட்ட வச்சுக்காத ராணா. நான் கொம்பு எடுத்தா எடுத்ததாண்டி. சொன்ன கேளு ராணையா. யோ ராணையா, இன்னைக்கு ஓடவே முடியல. ஐயோ கையெடுப்பா, மறந்துட்டேன். இவருக்கு இதுக்கு முன்னாடி குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் நடந்திருக்குதா? ஆமாங்க. டாக்டர் 1 மாசம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருப்பாரு. சொன்னாங்க. அப்புறம் எதுக்கே மாடியில இருந்து கீழே குதிச்சான்? உணர்ச்சி வசப்பட்டு குதிச்சிட்டாருங்க. அதனால என்னாச்சு தெரியுமா? என்னாச்சுங்க டாக்டர்? இழக்க கூடாததை இழந்துட்டியா? அப்படின்னா முக்கியமான நரம்பு கட் ஆயிடுச்சு. கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி, கண்ணை கொடுத்தவனே பறித்து. மாப்பிள்ள, எவனோ நமக்கு ஆகாத பையன் வேணும்னே ரெக்கார்டு போடுறான். நிறுத்த சொல்றான். நிறுத்துறா, மாமா வருத்தப்படுறான்ல. எல்லாம் தண்டை சொல்லுங்க. இந்த வீட்டுல ஒரு பொருள் சரியா இருக்குதா? ஏண்டி அதையெல்லாம் கூட்டு வந்து இங்க போடுற? பின்ன ஃபியூஸ் போன பல்பை எங்க போட சொல்ற? மாமா, இந்த பல்பு பாத்தீங்களா? எரிகிற வரைக்கும் என்ன மவுசா இருந்துச்சுன்னு பீஸ் போட்ட உடனே குப்பத்துக்குள்ள போட்டாங்க. இதே மாதிரிதான் மாமா மனசுடைய வாழ்க்கை. தூர போடுறான். ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாம என்ன உடம்புக்கு? நானே நொந்து போய் உட்கார்ந்துருக்க, துக்கம் விசாரிக்க வந்துட்டானுங்க. அது இல்ல நைனா, இன்னைக்கு ஆயுத பூஜை. எப்பவும் போல நீ வந்து வேலை கேட்டு வைக்கணும். அவர் வர முடியாது, போவையா? என்ன அவர் போடுவதெல்லாம் சொல்ல முடியுமா? மாப்பிள்ள அதான் வலிக்கல, நான் பேசிக்கிறேன். யோ, ஒரு எரியிற விளக்க வச்சு 1000 விளக்கு ஏத்தலாம். எரியாத விளக்கு என்ன பண்றது? என்னடா பேசுற? அவங்க மண்ணா கட்டி சொல்ல வேண்டாம். போகலாம்.